Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வணங்கி வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புது வருடத்தை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தருவார். உங்கள் யாவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெள்ளிக்கிழமை காலையிலே நாம் தேவனுடைய சமூகத்தில் வரும்படி தேவன் நமக்கு தந்திருக்கிற அநாதி கிருபையை நினைத்து நான் அதிகமாய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் ஸ்தோத்திரம் பண்ணி தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து ஜெபிக்கலாம். கிருபையுள்ள எங்கள் பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. 2025 ஆண்டு முழுவதும் ஆண்டவரே எங்களை கிருபையாய் தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து ரட்சித்து வந்த அநாதி இரக்கத்துக்காக தயவுக்காக உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே இந்த புதிய வருடத்திலே ஆண்டவரே இந்த வருடத்தின் முதல் வெள்ளிக்கிழமை உடைய சமூகத்திலே உம்மை பார்க்க தந்திருக்கிற அநாதி கிருபை நினைத்து நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே நீ நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக, பெரியவராக, சகல நன்மைகளையும் அருளி செய்கிறவராக இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. கர்த்தாவே இந்த 26வது ஆண்டிலே கர்த்தாவே உம்முடைய சமூகத்துல வரும்படி நீர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற இந்த அநாதி கிருபையை நினைத்து நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே தேவாதி தேவனாகிய கர்த்தர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராகிய கர்த்தர், மகிமையானவராகிய கர்த்தர், மகத்துவமானவராகிய கர்த்தர், கிருபையில் ஐஸ்வர்ய சம்பனராகிய கர்த்தர், இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்கள் மீது அன்பு வைத்து இரக்கம் வைத்து தயவு வைத்து நடத்தி கொண்டு வருகிற அநாதி கிருபைகளை நினைத்து நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே ஜீவாதிபதியாகிய எங்கள் தேவனே, அதிகாலையிலே உம்முடைய பாதங்களை முத்தம் செய்து ஆண்டவரே அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியின் நிறைவோடு உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே தகப்பனே இந்த காலை வேளையில உம்முடைய சமூகத்துல வந்து உம்மை துதிக்கும்படிக்கு நீர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற உம்முடைய உன்னதமான கிருபைகளுக்காய் நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நல்லவராக, போதுமானவராக இருந்து நடத்த, கிருபை உள்ளவராக இருந்து நடத்த, ஆண்டவரே எங்கள் தேவாதி தேவன் எல்லாவற்றுக்கும் மேலானவராக இருப்பதற்காக நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன். அப்பா உம்மை வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. ஆண்டவரே ஆகவே இந்த ஆண்டிலே கர்த்தாவே நீர் எங்களுக்கு குறித்திருக்கிற அந்த தரிசனம், குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது நிறைவேறும் என்று சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே இந்த காலவேளை எங்கள் வாழ்விலே இந்த தரிசனம் நிறைவேறும்படிக்கு எங்களை முழுவதுமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு நீர் நிர்ணயித்திருக்கிறபடி, குறித்திருக்கிறபடி எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருப்பதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் இரட்சகராகிய கர்த்தாவே, எங்கள் ராஜாதி ராஜாவாகிய கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையிலே நீர் போதுமானவராக, கிருபை உள்ளவராக இருந்து வழிநடத்தும்படிக்கு சமூகத்துல தாழ்த்துகிறோம். ஆண்டவரே வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் எங்களை எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணி நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி உம்முடைய இரக்கத்தினாலே
சாரி எங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பலவீனங்களே உம்முடைய பலன் பூரணமாய் விளங்குகிறபடியினால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ராஜரீகம் பண்ணுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை நாங்கள் விளங்கி கொண்டிருக்கிறோம், நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்களை சுகமாய் இருக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். ஆண்டவரே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் ஆண்டவரே பேசுகிற எனக்கும் கேட்கிற எல்லாருக்கும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புதிய ஆண்டு ஹாப்பி நியூ இயர் சொல்லி உங்களை வாழ்த்தி வணங்கி நான் வரவேற்கிறேன். இந்த காலை வேளை கர்த்தர் நமக்கான காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறபடியினால் அவர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் புரிந்து கொள்வது நமக்கு அவசியமாயிருக்கிறபடியினால் கர்த்தர் நம்மை நடத்துவார், ஆசீர்வதிப்பார் என்பதை தேவனுடைய வார்த்தைகளின் ஊடாக நாம் சிந்தித்து ஜெபிக்கலாம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலே ஆபகுக் இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தத்தை நாம் சில காரியங்களை சிந்தித்து ஜெபிக்கலாம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசித்து சிந்திக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை தேவன் வெளியேற பெற்றவர்களாக வைத்திருக்கிறார். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை என்பதை நாம் சிந்திப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாக வரும், அது தாமதிப்பதில்லை என்று ஆவியானவர் இந்த வசனங்களை எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிற காரியம் காத்திரு. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் காத்திருக்க வேண்டியது மிக அவசியமாயிருக்கிறது. ஏனென்றால் அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கும் போதெல்லாம் அவர் நமக்கு நன்மை செய்கிறவராயிருக்கிறார். எவ்வளவு நேரம் காத்திருக்கிறோமோ அவ்வளவு நேரம் நம்மை பலப்படுத்தும்படி தேவ ஆவியானவர் கிருபை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். இந்த காத்திருத்தல் 3 காரியங்களை குறிக்கிறது. ஒன்று, சொன்னதை செய்வதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். இரண்டாவது, நாம் ஒன்றை அடைகிற வரைக்கும்
பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அதாவது ஆங்கிலத்தில் வெயிட் அண்ட் சீ என்று சொல்லுவார்கள். நாம் எதையும் அடைவதற்கு பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். மூன்றாவது, காத்திருக்கிறது என்று சொன்னால் நாம் நம்பிக்கை வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் என்கிற ஒரு முக்கியமான காரியத்திற்கு நாம் காத்திருக்க வேண்டும். ஆகவே இந்த காத்திருக்கிற ஆசீர்வாதம் கர்த்தர் பெரிய காரியங்களுக்கு நேராக நடத்துவதை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். நல்லா நம்ம கவனிக்கணும். கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருக்கிறேன் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. ஆகவே யாக்கோபு தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அருமையான ஒரு வார்த்தை. கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருக்கிறேன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தான் கோத்திரத்தை ஆசீர்வதிக்கும் போது அவர் இப்படி சொல்லுகிறதை நாம் கவனிக்கலாம். தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். தான் குதிரையின் மேல் ஏறுகிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிகாலை கடிக்கிறதற்கு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான். கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ரட்சிப்புக்கு நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ரட்சிப்பு என்று நாம் சொல்லும் போது தேவன் நமக்கு செய்கிற எல்லா காரியங்களும் ரட்சிப்பு தான். சேவ் என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம், சால்வேஷன் என்று சொல்லலாம். நான் இன்றைக்கு சொல்லுகிற காரியங்கள் சால்வேஷன். நமக்கு ஒவ்வொரு காரியத்திலேயும் சால்வேஷன் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஆகவே நாம் காத்திருக்கும் போது தேவன் நம்மை ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டார். அவர் நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ரட்சித்து நமக்கு ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் போதெல்லாம் கர்த்தர் பல காரியங்களை தேவன் நமக்கு செய்கிறதை பார்க்க முடியும். கர்த்தருக்கு யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே யோபு ஒரு அருமையான காரியத்தை தெளிவாய் சொல்லுகிறார். 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே விதமாய் சொல்லுகிறார். மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். மாறுதல் வருவதற்காக நாம் காத்திருக்கும்படி தேவன் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக விதங்களிலே நமக்கு மாறுதல்கள் வர வேண்டியது அவசியமாயிருக்கிறது.
நமக்கு எப்பொழுதெல்லாம் மாறுதல்கள் வருகிறதோ அப்படி அந்த மாறுதல்கள் வரும்போது ஒரு தெளிவு இருக்கிறது, அதை காத்திருந்து நாம் பெற்றிருக்கிறோம் என்று. ஆகவே நம்முடைய வாழ்நாள் முழுவதும் எந்தெந்த காரியங்களுக்காக நாம் காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நாம் காத்திருப்பது தேவனுடைய சமூகத்திலே பிரீதியாய் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார். சங்கீதம் 5:3 வாசிக்கலாம். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். மறுபடியும் உங்களுக்காய் வாசிக்கிறேன். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். தேவனுடைய சமூகத்தில் வந்து நாம் காத்திருப்பதை தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு உணர்த்துகிறது. காலையிலே நம்முடைய சத்தத்தை தேவன் கேட்கிறார். காலையிலே நம்முடைய சத்தத்துக்கு தேவன் செவி கொடுக்கிறார். காலை தோறும் அவரை நாம் தேடும் போது அவர் நமக்கு நிச்சயமாக தென்படுவார். அவரை தேடின யாவரும் அவரை கண்டடைந்திருக்கிறார்கள். ஆகவே நாம் தேவனுடைய காரியங்களை அடைந்து கொள்ளுவதற்கு நமக்கு ஒரு ஆயத்தம் தேவை. ஆயத்தத்தோடு காத்திருக்க வேண்டும். ஆயத்தம் இல்லாம காத்திருக்க கூடாது. ஆயத்தம் என்பது என்ன? தடைகளை எல்லாம் நீக்கிவிட்டு நமக்கு தேவன் வைத்திருக்கிற காரியங்களை அடைகிற வரைக்கும் நாம் காத்திருந்து இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி தேவன் விரும்புகிறார். அவசரப்படக்கூடாது. நிறைய பேர் அவசரப்படுவாங்க. அந்த அவசரப்படுகிறவர்கள் ஒரு நாளும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக சங்கீதம் 25:3 அங்கே அழகாய் சொல்லுகிறது, உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், முகாந்தரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை நோக்கி யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. அப்படி என்றால் நாம் ஆண்டவர் சமூகத்தில் எவ்வளவு கரிசனையோடு காத்திருக்க வேண்டும். கரிசனையோடு காத்திருக்கும் போது, பொறுப்பாக காத்திருக்கும் போது நமக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து நம்மை வெட்கப்பட்டு போக விடமாட்டார். அதே சங்கீதத்தில் 25ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது, உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும், நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். சில நேரங்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் நேரத்தை ஒதுக்கி நீண்ட நேரம் காத்திருப்பதை வேதம் வரவேற்கிறது. ஆனால் இன்றைய நாட்களிலே
காத்திருப்பதற்கு பதிலாக என்ன வேண்டுமோ அதை அடைந்து கொள்ளுவதற்கு அவசரமாக குறுக்கு வழியிலே சென்று நாம் வெட்கப்பட்டு போகிறோம். நாம் வெட்கப்பட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்றால் அப்பாவுடைய பாதத்திலே காத்திருக்கணும். அப்படி காத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் புது பலன் அடைவார்கள். இந்த கர்த்தருக்கு காத்திருக்கிற அந்த மகிமையான ஆசீர்வாதம் வேற ஒன்றும் கிடையாது. அப்படி ரட்சிக்கிற தேவனுக்கு முன்பாக நாள் முழுவதும் காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருக்கும் போது அவர் நம்மை வெட்கப்பட்டு போக விடமாட்டார். அடுத்து பாருங்க, சங்கீதம் 27:14 அவர் சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஒரு தெளிவு இந்த வசனத்தில நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு எவ்வளவாய் நாம் காத்திருக்கிறோமோ அவ்வளவாய் இருதயம் ஸ்திரப்படும். கர்த்தருக்கு எவ்வளவாய் நேரத்தை செலவு செய்கிறோமோ அது நமக்கு எக்ஸ்கியூஸ் மீ, அவ்வளவு சோர்வா இருக்கிறேன், ஆனாலும் தேவனுடைய சமூகத்தை விடக்கூடாது என்பதனாலே நாம் இப்பொழுது சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு தெளிவு நமக்கு எப்பவுமே வேணும். மனுஷருக்கு காத்திருக்க கூடாது. மனுஷர்களுக்கு நீங்கள் காத்திருப்பீர்கள் என்றால் உங்கள் இருதயம் ஸ்திரப்படாது. உலக காரியங்களுக்காக காத்திருப்பீர்கள் என்றால் உங்கள் இருதயம் பலவீனப்பட்டுவிடும். ஆனால் தேவன் நம்மை அவருடைய சமூகத்திலே கர்த்தருக்காக காத்திரு. அப்படி காத்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. ஆபிரகாம் சோதோம் கொமோரா அழிக்க போகிறேன் என்று கர்த்தர் சொன்னபோது ஆபிரகாம் தேவனுடைய சமூகத்திலே அந்த பட்டணம் கவிழ்த்து போடாதபடிக்கு திறப்பில நின்று காத்து கொண்டிருந்தார். 50 நீதிமான்கள் இருந்தார். 45 நீதிமான்கள் இருந்தார். 40 நீதிமான்கள் இருந்தால் 30 நீதிமான்கள் இருந்தார். இப்படி ஆண்டவர் பேச 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 அவருக்காக காத்திருந்தார். அப்படி காத்திருக்கிறதுனாலே நிச்சயம் வெற்றி கிடைக்கும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய இருதயம் ஸ்திரப்படும்படியாக காத்திருக்க வேண்டியது மிக அவசியமாய் இருக்கிறது. ஆகவே திடமனதாயிருந்து காத்திருக்க வேண்டும். திடமனதாயிருந்து கர்த்தருக்கு காத்திருந்தவர்கள் சாதனைகளை செய்திருக்கிறார்கள். ஆகவே கர்த்தருக்கு காத்திரு, அவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அடுத்தபடியாக சங்கீதம் 31:24 நாம் வாசித்தால், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருந்து காத்திருக்கும் போது அவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இருதயம் ஸ்திரப்பட வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயம் ஸ்திரப்படாமல் இருக்கிறது. சபைக்கு போவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க,
காணிக்கெல்லாம் தருவாங்க, இருதயத்துல ஒரு ஸ்திரத்தன்மை இருக்காது. அப்படி என்றால் யாரை போல இருப்பாங்க? அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற அனனியா சப்பிராலை போல இருப்பார். ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் மிகவும் காத்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அப்படி காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் செய்து எல்லாவற்றையும் சாதித்து ஜெயமெடுக்கிறவர்களாக இருப்பார்கள் என்பது சரியான தெளிவு. ஆகவே இந்த காலை வேளையில உங்களோடு பேசுகிற நான் சொல்லுகிறேன், அதிகாலையில கர்த்தரை தேடுவேன். ஸ்தோத்திரம். கர்த்தரை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். அப்படி காத்திருக்கும் போது நம்முடைய வெட்கத்திற்கு பதிலாக நன்மைகளை தருவார், கிருபைகளை தருவார், பெரிய காரியங்களை செய்வார். சங்கீதம் 33:18 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அழகா அந்த வசனத்தை கேட்டீங்கன்னா யாராவது ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை, கர்த்தர் தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. 20வது வசனம். நம்முடைய ஆத்துமா காத்திருக்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். ஆகவே எல்லா அருமையான வார்த்தைகள். எந்த சூழ்நிலையிலேயும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை கர்த்தர் வெட்கப்படுத்துகிறதில்லை. அவருக்கு காத்திருக்கிற அவர்கள் மேலே கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. ஆகவே நம்முடைய ஜீவியத்திலே அந்த நோக்கத்தை அடைவதற்கு, நிறைவேற்றப்படுவதற்கு அவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும், ஜபத்திலே காத்திருக்க வேண்டும், வேத வாசிப்பிலே காத்திருக்க வேண்டும், அநேக காரியங்களுக்கு காத்திருக்க வேண்டும். பாருங்க, ஒரு ஃபிளைட்ல போகணும் அப்படின்னா அந்த ஃபிளைட் நிறுவனம் சொல்லியிருக்கிற அந்த டைமுக்கு, ஃபிளைட் புறப்பட போகிற டைமுக்கு முன்னாலே 2 மணி நேரத்துக்கு முந்தி அல்லது 3 மணி நேரத்துக்கு முந்தி நாம் போய் ஏர்போர்ட்ல காத்திருக்க வேண்டும். அப்ப பாருங்க, ஒரு பிரயாணத்துக்காக போகும்போது நாம் ஏர்போர்ட்ல காத்திருக்கோம். ஒரு ட்ரெயினுக்கு போகும்போது ஸ்டேஷன்ல காத்திருக்கிறோம். பஸ்ஸுக்கு போகும்போது பஸ் ஸ்டாண்ட்ல காத்திருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் நமக்குள்ள இருந்து நிரப்பிக்கிற, நிறைவேற்றுகிற கர்த்தருக்கு முன்பாக காத்திருக்கிறதை நாம் தவிர்க்கிறோம். அவசரமாக காரியங்களை செய்கிறோம், ஆத்திரமாக செய்கிறோம். ஆனால் அதெல்லாம் நமக்கு லபிக்காது. கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கும் போது அவருடைய கண்கள் நம்மேல் வைக்கப்படுகிறது. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய கண்கள் நம்மேல் இருக்கிறது. என் கண்ணை உன்மேல் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32
8 வாசி. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் நம் மேல நோக்கமா இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ஆகவே நாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறதான வேளையில கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார். கர்த்தர் நம்மை வெட்கப்பட்டு போக விடார். கர்த்தர் நம்முடைய ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு காத்திருக்கிறதான் நேரத்திலே கர்த்தர் நமக்கு துணையாக நமக்கு கேடகமாக இருந்து நம்மை வழிநடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறதான வேளையில் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுதும் சங்கீதம் 37:7 நாம் வாசிக்கும் போது வாசிங்க. சங்கீதம் 30. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. நல்லா நம்ம கவனிக்கணும். இங்க தெளிவா சொல்றார், அமர்ந்திருந்து உட்கார்ந்திருந்து காத்திருக்கணும். அதை நாம் அடைந்து கொள்ளுகிற வரைக்கும் விடக்கூடாது. நீதியுள்ள நியாயாதிபதி விதவைக்கு இறங்கினது போல கர்த்தர் நமக்கும் இறங்கி நம்மை புதுப்பிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், போதுமானவராய் இருக்கிறார். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்தின்படி நாம் காத்திருந்து கர்த்தருடைய நன்மைகளை பெற்று கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். இன்னைக்கு நம்ம கொஞ்ச நேரம் கூட செபிக்க தேவன் கிருபை தருவார். நம்ம இருதயத்து மேல கை வச்சு நம்ம இருதயத்துக்கு கட்டளையிடுவோம், சொல்லுவோம், ஓ இருதயமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளை இடுகிறேன். நீ பதற்றப்படாதே, திகில் அடையாதே, துயரம் கொள்ளாதே, சோர்ந்து போகாதே, தளர்ந்து போகாதே. கர்த்தருக்கு காத்திரு என்று உனக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையின்படி நம்மை காத்து ரட்சிப்பார், ஆசீர்வதிப்பார், கிருபை